இந்த அப்பாவிகளுக்கு வழக்கு நடத்துறது அப்படிங்கிறது எப்பவுமே பெரிய சிக்கல். அது என்னுடைய கடிதம், அந்த கடிதமே ஒரு வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம். எல்லாம் சொன்னாங்க, இந்த என்ன வகையான சித்திரவதை நடந்ததுன்னா, உடல்ல எங்கெல்லாம் மென்மையான பாகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மின்சாரம் கொடுத்து சித்திரவதை செய்ததெல்லாம் அளவுக்கு மனித உரிமை செயல்பாட்டாளர்களோ ஒரு குற்றவியல் வழக்கறிஞர்களோ தலையீடு செய்யவில்லை என்று சொன்னால், உங்களை போக்கஸ் பண்றது முக்கியம் இல்லை. நீங்க நீதிமன்றத்துல வந்து சினிமால வர்ற மாதிரி வாதாடுகிறீர்களா, கேள்வி கேட்கிறீர்களா என்பது முக்கியம் இல்லை. உங்களுடைய வாதம் என்பது உங்களை நம்பி வந்திருக்கின்ற கட்சிக்காரனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, அவருக்கு சாதகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. நீதிமன்றத்தில் சாட்சி வந்து எதை சொல்கிறாரோ அதுதான் சாட்சியம். ஏன்னா 1000 பக்கம் போலீஸ்காரங்க எழுதிட்டு வந்தாலும் கூட நீதிமன்றத்தில் பொட்டியேறி அவர் எதை சொல்கிறாரோ அதுதான் சாட்சியம். எந்த கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக குறுக்கு விசாரணை என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அது அந்த கடலை நீந்தாமல் நீங்கள் குற்றவியல் வழக்குகளை நீங்கள் வந்து வரவே முடியாது. 10 கொலை பண்ணிட்டு வரவன் இருப்பான், அவன் தோல் மேல கை போட்டு போகிற அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சிலர்கள் செய்வது என்பது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் ஏதோ ஒரு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதை போன்ற ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. வழக்கறிஞர் தொழில வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்கிற சிக்கல்கள், நிறைய சில வழக்கறிஞர் தவறு செய்கின்ற ஒரு சில வழக்கறிஞர் அவர்களுடைய தொழில் மீது நம்பிக்கை இல்லாமல் டைவர்ட் ஆகி போய் தொழிலை விட்டு மாறி அல்லது தொழிலில் இருக்கிற வழக்கறிஞர் தொழில் இருக்கிற நெறிகளுக்கு மாறாக அந்த மாதிரியான ஒரு சிலர்கள் செய்வது என்பது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் ஏதோ ஒரு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதை போன்ற ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. பொதுவாக நான் வந்து ஒரு 1993 நான் வழக்கறிஞராக பவானியில என்னுடைய பணியை வந்து நான் துவங்கினேன். பவானியில வந்து நான் வந்து என்னுடைய மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகனுடைய இளவலாக என்னுடைய பணி என்பது துவங்கப்பட்டது. பெரும்பாலும் எங்க அலுவலகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து எல்லா வழக்குகள்லையும் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ற ஒரு வழக்கறிஞரா என்ன போன்ற சில கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த மாதிரி வந்திருக்கோம். எனவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய கிரிமினல் கேஸ் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு ஆட்களாக இருக்கிறோம். நிறைய செஷன்ஸ் கேஸு, நிறைய வழக்குகள், குற்றத்துறை சார்ந்த வழக்குகள் அந்த மாதிரி. இந்த வழக்குகளை வந்து நம்ம நடத்துவதன் மூலமாக நம்ம என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, என்னுடைய அனுபவத்துல என்னுடைய ஒரு 27 ஆண்டு கால ஒரு துறை சார்ந்த அனுபவத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்பாவி மக்களுக்கு வந்து நாங்க வந்து வழக்கு நடத்தி நிறைய அப்பாவிகளை வந்து இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்த பல சம்பவங்கள் இருக்கு. 97 அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொய் வழக்குகள் புனையப்பட்ட ஒரு 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 5 பேர்களுக்காக நாங்க வந்து கோவை நீதிமன்றத்துல நானும் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகனும் போய் வாதாடினோம். ஏறக்குறைய 12 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு வழக்கு. அது ஏறக்குறைய அங்கங்க. ஆனா அந்த வழக்கில் இருக்கிற 5 பேருமே ஒரு அப்பாவிகள். இந்த அப்பாவிகளுக்கு வழக்கு நடத்துறது அப்படிங்கிறது எப்பவுமே பெரிய சிக்கல். அது முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய நீதிபதி பானுமதி அவர்கள் அப்பொழுது வந்து கோவையில வந்து கூடுதல் மாவட்ட நீதிபதியாக இருந்தார்கள். அவருடைய அமர்வுகள் நடத்தப்பட்டது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பானுமதி நீதிபதி மீது இருந்த ஒரு கண்ணோட்டம் என்னன்னா இங்க ஒரு டெரர் ஜட்ஜு, ஒரு கன்விக்ஷன் ஜட்ஜு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு என்பது என்னுடைய மையம் என்பது ஒரு 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 உண்மை குற்றவாளியை மறைப்பதற்காக ஒரு 5 பேரை பொய்யாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது என்பதை வந்து நாங்க வந்து நிறுவனம். அப்போ என்ன ஒரு வழக்கு ஒரு முக்கியம் என்றால் குற்றவியல் வழக்குகளில் வாதாடுவதில் மனிதனுடைய விடுதலையை, ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுத் தருகின்ற ஒரு நபராக இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களை காட்டிலும் எல்லா ஒரு சுதந்திரங்களை காட்டிலும் விடுதலை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. சிறைப்பட்டவன்ட்ட கேட்டீங்கன்னா தான் அந்த விடுதலையினுடைய அருமை அவனுக்கு தான் தெரியும். விடுதலை என்றால் என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பொழுதுமே சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஆட்களுக்கு பசியை பத்தி தெரியாது. ஏன்னா பசியில வாடுபவனுக்கு தான் அது தெரியும். அப்ப விடுதலையினுடைய உணர்வு என்பது சிறைப்பட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் பொய் வழக்க சிறைப்பட்ட ஒரு அப்பாவியினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த உணர்வு என்பது மிக ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா ஒரு அப்பாவிக்காக வழக்காடுவது எப்பவுமே பெரிய சிக்கலா, அது பாதிப்பாயிருமோ, இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்களோ
என்ற உணர்வு, அந்த பிரஷர் என்பது வழக்கறிஞருக்கும் ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. எனவே பல அப்பாவிகளை வந்து நம்மளால வந்து காப்பாற்ற முடியும். அதாவது குற்றவியல் வழக்குகள் என்பது சுதந்திரத்தை, மனித சுதந்திர குற்றம் சாட்டப்பட்டவர்களே கூட பல சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திட்டமிட்டெல்லாம் ஒரு குற்றத்துல செய்திருக்க மாட்டான். ஒரு எமோஷனல்ல ஒரு ஒரு வகையான அந்த அந்த சமயத்துல இருக்கிற ஒரு உணர்வுல நீங்க சிறைக்கு போனீங்க அப்படின்னா, சிறையில இருக்கிற ஆட்கள் வந்து குற்றவாளிகள், பயங்கரமான கொலை பண்ணவன் அப்படிங்கிற ஆட்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவன்லாம் அப்படிப்பட்ட ஆளாவே இருக்க மாட்டான். அவன் வந்து நமக்கு காட்டப்பட்ட காட்சி என்பது வேறாக இருக்கு. அவன் ஒரு சடன் ப்ரொவோகேஷன்ல தன்னை மறந்து தான் யார் என்று அறியாத ஒரு சூழல டக்குன்னு ஒரு கோவப்பட்டு ஒரு செய்த ஒரு இதா இருக்கும். அவன் வாழ்க்கை முழுக்க அதை எண்ணி வருந்துகின்ற ஒரு ஆளா கூட அவன் இருப்பான். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, குற்றவியல் வழக்குகள் என்பது பாத்தீங்கன்னா நேரடியா ஒரு சாதாரண ஒரு வழக்குகளை வந்து அவர்கள் வந்து தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை சுற்றி பல்வேறு பொய் வழக்குகள் பின்னப்படும். பொதுவா ஒரு திருட்டு கேஸை ஒருத்தர் செஞ்சிருப்பான். அவன் மேல பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல இருக்கிற திருட்டு போன வழக்கெல்லாம் அவன் மேல வந்து தூக்கி போடுற ஒரு சூழல் இருக்கும். அப்ப அதெல்லாமே ஒரு பொய் வழக்குகளாக அவன் மேல இருக்கும். இப்ப இந்த மாதிரி நிறைய ஆட்களை வந்து நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு குற்றவியல் வழக்குகள். அதாவது ஒரு குற்றம் செய்து ஒருத்தன் போயிருப்பான், ஆனா அவனுடைய குடும்பம் என்பது ரொம்ப ஒரு மிக மோசமான பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். அது போன்ற ஆட்களுக்கு அவன் இருந்த தண்டனை என்பதும் அவன் செய்த இது என்பதும் போதுமானது என்ற சூழல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பல சூழல்கள்ல ஒரு குற்றவியல் வழக்கறிஞராக நாம் வந்து செயல்படுவது என்பது ஒரு பெரிய மனநிறைவை தரும் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே அது ஒரு சமூகத்துல மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடியதா இருக்கு. என்னதான் நம்ம ஒரு சிவில் வழக்குகள் நாம நடத்தினாலும் கூட ஒரு குற்றவியல் வழக்குகள் என்பது வந்து இமிடியட்டா ஒரு மனிதனை வந்து சிறையிலிருந்து வெளியே எடுப்பது அல்லது அவனுடைய வழக்குக்காக வாதிடுவது என்பது ஒரு கூடுதலான ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியதாக, ஒரு மனிதனுக்கு இமிடியட்டான ஒரு ரெமடியை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நிறைய அரசியல் தொடர்புடைய வழக்குகள்ல பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள்ல வந்து அரசியல் தொடர்புடைய ஆட்கள் மீது சாதாரணமா வந்து ஒரு வழக்குகளை போடுவது, அவர்களை நீதிமன்றத்திற்கு அலைகழிப்பது என்பது வந்து காவல்துறை வந்து ஒரு வழக்கமா அதை வச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்கள்ல அந்த மாதிரியான அரசியல் தொடர்புடையவர்களுடைய செயல்பாட்டாளர்களுக்கு நம்மை போன்ற ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய நியாயத்தை, அதாவது அவர் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் செயல்பாட்டாளரை முடக்குவதற்காக அவர் பேசிய ஒரு கருத்தை வந்து குற்ற செயலாக கருதி ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. அவர் இஷ்யூ பண்ண துண்டறிக்கை நோட்டீஸ் வந்து ஒரு குற்ற செயலாக கருதி ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான வழக்குல பெரும்பாலும் அரசியல் செயல்பாட்டாளர்கள் வந்து அலைகழிக்கப்படுகின்ற ஒரு சூழல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு நாம வந்து உதவுவதன் மூலமாக ஜனநாயக சமூகத்துல ஒரு ஒரு நம்பிக்கையை இந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகளுக்கு ஒரு பக்கபலமாக நிற்க முடியும் என்கின்ற ஒரு சூழலை எல்லாம் நம்மால உருவாக்க முடியும். அது சார்ந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு வசதிகளும் வாய்ப்புகளும் ஒரு வகையான பொருளாதாரம் சார்ந்த நலன்களும் அந்த தொகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என்பதையும் நம்ம கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. எனவே சமூகத்துல வந்து வெறும் வழக்கறிஞர் தொழில் என்பது காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமான தொழில் அல்ல. ஒரு 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 ஆன்ம திருப்தி என்பதும் வேண்டும். நீங்க உங்களுடைய தொழில் ஏன்னா நாம ஒரு வக்கீலா படிச்சு வரோம் அப்படின்னா, ஒரு லா காலேஜில் போய் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து வருஷத்துக்கு 400 ரூபா ஃபீஸ். 400 ரூபா கட்டினா எனக்கு ஒரு வருஷத்துக்கான பெரிய பில்டிங்ல ரேஸ் கோர்ஸ்ல, கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல ஒரு பில்டிங்ல அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு பேராசிரியர்கள் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபண்டு பணம் எல்லாமே அரசாங்கத்துக்கு அந்த பணம் எப்படி வருதுன்னா ஏழை எளிய மக்கள் தருகின்ற பணம். டீ குடிக்கிறவன், பீடி வாங்குறவன், தீப்பெட்டி வாங்குறவன், இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் கொடுக்குற காசுலதான் அரசாங்கம் ரன் ஆகுது. அப்ப அந்த மாதிரியான அரசாங்கம் வந்து நடத்துகிற கல்லூரியில் நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அர்த்தம் என்னன்னா, நான் வந்து ஏழை எளிய மக்களுடைய பணத்தின் மூலமாக படிச்சு வந்தேன் அப்படிங்கிற ஒரு மாரல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வரணும். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். எல்லா சமயத்துக்குமே பணத்தை அளவுகோலா வச்சுட்டு ஒரு வழக்கறிஞர் தொழில போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏழைகளால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த சமூகம். ஏழைகளால் உருவாக்கப்பட்டதுதான் டாக்டர், வக்கீல் எல்லாருமே. அப்போ அந்த மாதிரியான ஏழைகளுக்கு போய், ஆதிவாசி மக்களுக்கு போய், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போய் நீங்க நின்று உங்களுடைய சட்டத்தை மூலமாக ஒரு அத்துமீறலை அவர்கள் மீது வருகின்ற ஒரு தேவையில்லாத வன்முறையை தடுக்க முடியும் என்று சொன்னால் அது ரொம்ப மிக முக்கியமானது. இப்ப நாங்கள் அந்த மாதிரி வேலைகள் செய்கின்ற பொழுது நாங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் வந்து
இன்னைக்கு மாவட்ட அளவில் மனித உரிமை நீதிமன்றங்கள்லாம் வந்திருக்கு. என்னுடைய கடிதம் நான் வந்து அந்த கடிதமே ஒரு வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் அது. நீதிபதி கிருஷ்ணய்யருக்கும் எழுதப்பட்ட ஒரு கடிதம் அது. அந்த கடிதத்தை அவர் வந்து நீதிபதி தலைமை நீதிபதி அதன் அடிப்படையில தான் மாவட்ட மனித உரிமை நீதிமன்றங்கள் என்பது செயல்பாட்டுக்கே வந்தது. சமூகத்திற்கு ரொம்ப பலனுள்ளது என்பது மிக முக்கியமானது. பழங்குடி மக்களை எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி ஏறக்குறைய காவல்துறையால் கொண்டு செல்லப்பட்ட எல்லா பழங்குடி மக்கள் பெண்களையும் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட அநீதிகள் நடந்தது. எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து சொல்ல உணர முடியாத டார்ச்சர் எல்லாம் சொன்னாங்க. இந்த என்ன வகையான சித்திரவதை நடந்ததுன்னா, உடல்ல எங்கெல்லாம் மென்மையான பாகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மின்சாரம் கொடுத்து சித்திரவதை செய்ததெல்லாம் அளவுக்கு நீங்க ஒரு வழக்கறிஞர் சமூகம் என்பதோ ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர்களோ ஒரு குற்றவியல் வழக்கறிஞர்களோ தலையீடு செய்யவில்லை என்று சொன்னால் காவல்துறை ஏழை எளிய மக்களை எது வேண்டுமானாலும் செய்யும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வன்முறையை போய் நாம் தலையீடு செய்து தடுத்தோம். நாம் தலையீடு செய்து தடுத்தோம் என்று சொன்னால் ஒரு தனி மனிதர்கள் என்று அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலமாக ஒரு வழக்கு செய்வதன் மூலமாக ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஜனநாயக சமூகத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. நம்ம காசு கொடுக்கல அப்படின்னாலும் நம்முடைய குரலை கேட்பதற்காக இந்த சமூகத்தினுடைய மூளை முடுக்கில் யாராவது ஒருத்தரை வந்து நமக்காக வந்து பேசுவாங்க, நமக்காக குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சினிமாவில் பார்க்குற மாதிரி ஹீரோக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வகையான சண்டை போடுற ஹீரோவுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்தா நீங்களும் ஹீரோ தான். அந்த வகையில வந்து ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் வந்து தன்னுடைய கடமையை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். உங்களை படிக்க வைத்த சமூகம், உங்களுடைய கல்விக்கு துணை நின்ற ஏழை எளிய மக்கள், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நம்மளாம் கஷ்டப்பட்டு ஒரு பேக்ரவுண்ட் வந்திருப்போம். இப்போ நம்மளை வந்து ஒரு கற்ற சபையின் முன்னால் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியது ஒரு கல்வி, ஒரு சமூக நீதி, இதெல்லாம். இப்ப இந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு நாம் செய்கின்ற கைமாறாக நம்முடைய சேவையை அவர்களுக்கு தர முடியும் என்பதை வழக்கறிஞர் நண்பர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேசிக்கா ஒரு கிரிமினல் லாயரா இருக்கக்கூடியவரை வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு அப்படின்னா, நீங்க வந்து ஏடாகூடமான கேள்விகளை கேட்டு ஒரு விடுதலையாகக்கூடிய வழக்கு அல்லது வந்து ஒரு சாதகமான ஒரு வழக்கில் ஒரு பாதகத்தன்மையை ஏற்படுத்தி விடக்கூடாது. இது மிக முக்கியமானது. இது ஒரு பாலபாடம். இந்த பாலபாடத்தை இது அரிச்சுவடு, இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரிமினல் அட்வொகேட் உங்களை போக்கஸ் பண்றது முக்கியம் இல்லை. நீங்க நீதிமன்றத்துல வந்து சினிமாவில் வர்ற மாதிரி வாதாடுகிறீர்களா, கேள்வி கேட்கிறீர்களா என்பது முக்கியம் இல்லை. உங்களுடைய வாதம் என்பது உங்களை நம்பி வந்திருக்கின்ற கட்சிக்காரனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, அவருக்கு சாதகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கான ஒரு இதா இருக்கணும். பெரும்பாலான 195% கிரிமினல் வழக்குகள் என்பது நிரூபிக்கின்ற சுமை என்பது அது காவல்துறை ப்ராசிக்யூஷன் சார்ந்தது. அப்ப ப்ராசிக்யூஷன் என்பதுதான் நிரூபிக்க வேண்டும். அவர்கள் நிரூபிக்க தவறிவிட்டார்கள் என்று சொன்னால் அது அந்த பலன் என்பது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கூண்டில் சாதகமாக போகும். எனவே அவர்கள் நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் அதை நாம் சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல ஒரு கன்ஃபியூஷன் இந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, காவல்துறை வந்து ஒரு குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யும் போது 1000 பக்கம் தாக்கல் செய்யறோம், 2000 பக்கம் தாக்கல் செய்யறோம், நம்ம பத்திரிகையில படிக்கிறோம். ஒரு குற்றவியல் வழக்குல அந்த போலீஸ்காரர்கள் தாக்கல் செய்யற ஒன்சிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது வந்து பயங்கரமா எழுதிட்டு வந்திருப்பாங்க. அவர் இதை பண்ணாரு சாட்சிகள் சொல்வதை போல எழுதி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சாட்சிகள் சொல்றதை போல எழுதி கொண்டு வந்திருக்கிறதை பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் புதுசா வர்ற நண்பர்கள் பேனிக் ஆயிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் இருக்கிறதெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ விஷயம் அப்படின்னா அது அல்ல. கன்சிஸ்டன்ட் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு ஏற்புடைய வாக்கு மூலம் அல்ல. நீதிமன்றத்தில் சாட்சி வந்து எதை சொல்கிறாரோ அதுதான் சாட்சியம். எனவே அவன் 1000 பக்கம் போலீஸ்காரங்க எழுதிட்டு வந்தாலும் கூட நீதிமன்றத்தில் பொட்டியேறி அவர் எதை சொல்கிறாரோ அதுதான் சாட்சியம். எனவே அதில் இருக்கின்ற விஷயங்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பல பேருக்கு அது தெரியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புதுசா வர்ற தம்பிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அது தெரியாத அடிப்படையை புரிந்து கொள்வதில் வந்து சிக்கல் இருக்கு அவங்களுக்குள்ள. எனவே ஒரு குற்றவியல் வழக்குகள்ல வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்பாங்க. ஒரு குற்றவியல் வழக்குகள்ல நீங்க ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய என்பது நீங்கள் எந்த கேள்விகளை கேட்டீர்கள் என்பதை காட்டிலும் எந்த கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க ஏடகூடமா அவர்கள் சொல்லாத ஒரு கேள்வியை வந்து கேட்டு அட்மிஷன் வாங்கினீங்க அப்படின்னா
அது அந்த அந்த உங்களுடைய கட்சிக்காரருக்கு வந்து எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள். அவர்களே நிரூபிக்காத ஒரு கேள்வியை, ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டு வாங்கினீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய சூசைடு கொஸ்டியன் என்று சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கு. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே குற்றவியல் வழக்குகளை பொறுத்தளவுக்கு நண்பர்கள் வந்து மிக முக்கியமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் அந்த நல்ல எதிர்காலத்தை நீங்கள் பயணம் செய்வதற்கு முன்னால் எடுத்தோனையே களம் காண்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை கூர்மைப்படுத்த வேண்டும், ரிசர்ச் செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். அதை காட்டிலும் நிறைய அப்சர்வேஷன் பண்ணணும், ரொம்ப கூர்ந்து நோக்க வேண்டும். உலகத்துல வந்தோடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பிம்பங்களை நீங்கள் முதல்ல வந்து குவாலிட்டி வச்சுட்டு வரணும். வெற்று கோப்பைகளாக நண்பர்கள் வந்து இந்த வழக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெற்று கோப்பைகள்ல வந்து ஏதாவது ஊத்துனீங்க அப்படின்னா அது நிற்கும். நீங்க கமுத்தி வச்சிருக்க கோப்பைகள் அல்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாபுரம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோட நீங்க வந்தீங்கன்னா எதையுமே நீங்க கத்துக்க மாட்டீங்க. முதல்ல வந்து வழக்குரைஞர் நண்பர்கள், இளம் வழக்குரைஞர்கள், மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுன்னா, ஒன்றை தெரியவில்லை என்று சொன்னால் தெரியவில்லை என்று கை தூக்கி கொள்வது என்பது ஒரு நல்ல பண்பு. தெரியாததை தெரிந்ததை போல நீங்கள் நடிக்க துவங்கினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிழவனானாலும் நீங்க நடிச்சுட்டு தான் இருப்பீங்க, நீங்க கத்துக்கவே மாட்டீங்க. அப்ப எப்பவுமே எனக்கு தெரியல, நான் தெரியல அப்படின்னு கை தூக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுப்பீர்கள். எனவே அந்த பண்பை நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, நீங்க ஒரு ஆபீஸுக்கு போறீங்க அப்படின்னா உங்க ஆபீஸில் இருக்கிற வழக்குரைஞர் வந்து எல்லா துறையிலும் வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடிய, ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய அவர் ஒரு வழக்குரைஞராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கவும் மாட்டார். அவர் அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கு விசாரணைகளை கூர்ந்து நோக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு பல பேர் குருவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக கிடைக்கும். அப்சர்வேஷன் என்பதுதான் கிரிமினல் லாவில் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை எப்படி கேட்கிறார், எப்படி ஒரு சாதகமான கேள்வியை ஒரு குறுக்கு விசாரணையில் வாங்குகிறார் என்பதை குறுக்கு விசாரணை என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அது அந்த கடலை நீந்தாமல் நீங்கள் குற்றவியல் வழக்குகளை நீங்கள் வந்து வரவே முடியாது. ஏன்னா குறுக்கு விசாரணை நான் சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு வக்கீலை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நல்ல வக்கீலாகிறது எப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அப்சர்வேஷன், ஒரு வழக்குரைஞர் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை நடத்துகிறார், ஒரு குற்றவியல் வழக்கை நடத்துகிறார் என்றால் அந்த குற்றவியல் வழக்குகளில் சாட்சியிடம் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார். நீங்க வந்து ஒரு வக்கீலா மாறிட்டீங்கன்னா, ஒரு 20-30 வருஷம் ஒரு வக்கீலா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 20-30 வருஷம் நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கின்ற ஒரு கிராஸ் எக்ஸாமின் பண்ற ஒரு வக்கீலா உங்களுடைய வாழ்க்கையை பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சாட்சி வந்து பொட்டியில ஏறினார்னா இந்த சாட்சியிட்ட எந்த மாதிரியான ஒரு சாதகமான கேள்வியை நாம் கேட்டு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை என்பது ஒரு வழக்குரைஞருக்கு இருக்கும், அந்த கேள்வி கேட்கிற வக்கீலுக்கு இருக்கும். எந்த மாதிரி கேட்டா அவர் சாதகமா சொல்வாரு அப்படிங்கிற ஒரு உளவியல் என்பது, ஒரு நாலேஜ் என்பது உங்களுக்குள்ள டெவலப் ஆகாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு நீங்க வந்து அவர் பதில வாங்குவார். எடுத்தோடனே நீ போகல தானே அப்படின்னா போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ பார்க்கல அப்படின்னா பார்த்தேன்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து அட்மிஷன். எனவே இதெல்லாம் நிறைய ஒரு நெளிவு சுழிவுகள் இருக்கு. இந்த ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் என்பது முழுக்க அப்சர்வேஷன்ல தான் வரும். ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற பொதுவா மாணவர்கள் நம்ம பார்க்கிறோம், அந்த சட்டக்கல்லூரியினுடைய அந்த மாணவர்கள் என்ற சிந்தனையோடு அவர்கள் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வருவாங்க. படிச்சது என்பது வேறு, அது வந்து தியரி, அது வந்து கோர்ட்டுக்கு வந்து செல்லுபடியாக. கோர்ட் என்பது பிராக்டிக்கலா இருக்கிற ஒரு இடம். அப்ப அந்த கோர்ட் என்பதை பார்த்து நீங்க வந்து மாணவர்கள் எப்பவுமே கற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்ப அந்த அப்சர்வேஷனை வந்து நீங்க வந்து நீதிமன்றத்துல பார்க்கணும். மாணவர்களாக இருக்கின்ற அந்த மனநிலை இருக்கின்ற நீங்கள் அந்த மாணவர்கள் மாதிரியே வந்து உட்காந்து டீ சாப்பிட போறது, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா விட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து அரட்டை அடிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் நேரங்களை செலவு செய்து விரயமாக்கினீர்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகுப்பறை தான் கோர்ட் அப்படிங்கிற பார்க்கணும். நீங்க எப்படி வகுப்பறையில வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் உட்கார்ந்து இருந்தீங்களோ அது மாதிரி நீங்க கோர்ட்ல கிராஸ் எக்ஸாமினேஷன், நல்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஏகலைவனை போல நீங்களும் வில்வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பதெல்லாமே இருக்கு. இதுல இருக்கிற அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாமே மிக முக்கியமானது.
அதை வந்து வழக்குகளோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுதுதான் அதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டினா அது 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 தியரி வேறையா இருக்கும், வந்து பிராக்டிக்கல் வேறையா இருக்கும். ஏன்னா இந்த சின்ன எவிடன்ஸ் ஆக்டை வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு நாவல் படிக்கிற மாதிரி, ஒரு கதை படிக்கிற மாதிரி நம்ம சில சமயம் படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அது ரொம்ப குறைந்தபட்ச சட்டங்கள். எனவே பல மிக முக்கியமான வழக்கறிஞர்கள், குறிப்பா விருதாச்சல ரெட்டியார் போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரையல் நடத்துகின்ற பொழுது ரொம்ப ஷார்ப்பா சில கேள்விகள் தான் அவங்க வந்து கேட்பாங்க. வளவளன்னு மணிக்கணக்கா கேட்கறது இல்லாம ஷார்ப்பா சில கேள்விகள் கேட்பதெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஷார்ப்பா அந்த எவிடன்ஸ் ஆக்டை கம்பேர் பண்ணி அதுல இருக்கிறதுக்கு தக்கபடி வாங்குறது அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னாவே போதும். அப்போ ஒரு குற்றவியல் வழக்குகளை பொறுத்தளவுக்கு ஆய்வு செய்ய வேண்டும், அப்சர்வேஷன் செய்ய வேண்டும். அந்த கேரியர்ல நிறைய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஒன்னே ஒரு விஷயத்த மாணவர்கள் செய்யவே கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா, குற்றவியல் வழக்கறிஞர்கள் என்று சொன்னால் குற்றம் செய்து விட்டு வருகின்றவர்களுடைய ஒரு தொடர்புடைய ஒரு வழக்கு. அதுல நீங்க எப்பவுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா 10 கொலை பண்ணிட்டு வரவன் இருப்பான், அல்லது ஒரு கிரிமினல் விஷயத்துல இன்வால்வ் ஆகி வர்ற ஆட்கள் இருப்பான். அவன் தோல் மேல கை போட்டு போகிற அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸை பண்ணக்கூடாது. தட்ஸ் வெரி பேட். அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸுக்கு நீங்க எப்பவுமே போகக்கூடாது. இது வந்து ஒரு சட்டம், ஒரு அறிவு, நாலேஜ் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு தொழில் சார்ந்த விஷயம். இனிமே அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். கிளைண்டா தான் எப்பவுமே ட்ரீட் பண்ணணும். ஒரு அரசியல் சார்ந்த வருகின்ற மக்களுக்கோ அல்லது ஏழை எளிய மக்களுக்கோ உதவி செய்வதற்காக கரம் நீட்டுவது என்பதும் அவர்களை நெருங்கி போவது என்பது வேறு. ஆனால் குற்றம் சார்ந்த வழக்குகளில் குற்றம் சார்ந்த பின்னணி உள்ளவர்களோடு ஒரு வழக்குகளை நடத்துகின்ற பொழுது குறைந்தபட்ச ஒரு இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவனோட தோல்ல தோல் போட்டுட்டு அவனுடைய கேங்கா போய் மாறிட்டு இருக்காது. சில வக்கீலுக்கு அந்த மாதிரி எல்லாம் போற ஒரு ஒரு அவல நிலை என்பது இருக்கு. அது போன்ற ஒரு செயலில் நீங்கள் எப்பொழுதும் ஈடுபடக்கூடாது. ஒரு மாறலா வச்சுக்கணும். எப்பவுமே எப்பொழுதுமே இதுல வந்து எடுத்தோடனே பணம் வரும் அப்படின்லாம் நீங்க வந்து பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் தொழில வந்து அந்த மாதிரி கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டுகளாவது நீங்கள் ஒரு சிரமப்பட்டு வர வேண்டும். இந்த 5 ஆண்டுகள் என்பது கற்றுக்கொள்வதற்கான ஒரு நிலை என்று வர வேண்டும். நேர்மையோடும் ஞானயத்தோடும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நீங்கள் உங்கள் தொழிலை செய்தால் நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு வசப்படும் என்ற அளவில் என்னுடைய உரையை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.